அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்ற போர்ட்டலில் ஒவ்வொரு பள்ளியும் எவ்வாறு நோட்டிஃபிகேஷன் அப்லோட் செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். முதலில் கூகுள் குரோம் ப்ரௌசரை ஓப்பன் செய்து கொள்வோம். அதில் எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்று டைப் செய்தால் முதலில் வரும் வெப்சைட்டை நாம் கிளிக் செய்து கொள்வோம். அந்த இணையதளத்தின் முகப்பு தோற்றம் இவ்வாறாகத்தான் இருக்கும். அதில் கிளிக் ஹியர் டு கோ டு எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் லேண்டிங் பேஜ் என்ற லைனில் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இப்பொழுது புதிதாக ஒரு பேஜ் வந்திருக்கும். அதில் வலது ஓரத்தில் உள்ள லாகினை தொட்டால் ஸ்கூல் லாகின் என்பதை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நம்முடைய பள்ளியின் யூடைஸ் நம்பரை டைப் செய்து கண்டினியூ என்பதை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். இதன் பிறகு நமது பள்ளியில் இருக்கும் தலைமை ஆசிரியருக்கோ அல்லது பள்ளியின் இமெயில் ஐடிக்கோ ஓடிபி சென்றிருக்கும். ஓடிபி வரவில்லை என்றால் நம்மளுடைய பள்ளியின் யூடைஸ் வெப்சைட்டில் சென்று மறுபடியும் ஒரு தடவை ஃபோன் நம்பரை அப்டேட் செய்தால் ஓடிபி வந்துவிடும். கிடைக்கப்பெற்ற ஓடிபியை இதில் டைப் செய்து அதன் பிறகு அதற்கு கீழே இருக்கும் கேப்சாவையும் டைப் செய்து கொள்ள வேண்டும். பிறகு சப்மிட் கொடுத்து கொள்ள வேண்டும். இந்த வெப்சைட்டில் நம்முடைய பள்ளியின் பாஸ்வேர்டை இதுவரை அப்டேட் செய்யவில்லை என்றால் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நாம் நம் பள்ளிக்கான புதிய பாஸ்வேர்டை டைப் செய்து அப்டேட் பாஸ்வேர்டு என்பதை கிளிக் செய்து கொள்ள வேண்டும். தற்போது எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் நோட்டிஃபிகேஷன் என்ற தகவல் பகுதி ஓப்பன் ஆகி இருக்கும். நாம் இதில் டவுன்லோட் வேர்டு ஃபைல் என்பதை கிளிக் செய்தால் நோட்டிஃபிகேஷன் வேர்டு டாக்குமெண்ட்டாக டவுன்லோட் ஆகிவிடும். அதை நாம் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் நம் பள்ளி மற்றும் எக்கோ கிளப் சம்பந்தப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பூர்த்தி செய்த படிவத்தை ஸ்கேன் செய்து அல்லது ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃப் ஃபைலாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மீண்டும் எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் வெப்சைட்டில் சென்று எக்கோ கிளப் ஃபார் மிஷன் லைஃப் நோட்டிஃபிகேஷன் என்ற பகுதியில் சூஸ் ஃபைல் என்பதை கிளிக் செய்து நாம் ஏற்கனவே தயாராக வைத்திருந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் ஃபைலை செலக்ட் செய்து கொள்ள வேண்டும். அதை ப்ரிவியூ பார்க்க வேண்டுமென்றாலும் பார்த்து கொள்ளலாம். அதன் பிறகு கீழே கிரீன் கலரில் இருக்கும் சப்மிட் என்ற பட்டனை கிளிக் செய்தால் ஃபைல் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும். இந்த செயல்பாட்டை மொபைல், லேப்டாப், கம்ப்யூட்டர் எதில் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். நன்றி.